மயிலாடுதுறை அருகே வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி யானையில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சிவவாத்தியம், மேளதாளங்கள் முழங்க பசு, குதிரை முன்னால் செல்ல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி கொண்டு வந்து 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். வரும் 4ஆம் தேதி கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 108 அடியில் நீடிப்பதால் இந்த ஆண்டு குறித்த காலத்திற்குள் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுமா என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு இதே நாளில் அணையின் நீர்மட்டம் 60 அடியாக இருந்தது. ஆனால் நடப்பாண்டில் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டி உள்ளது. இதனால் வரும் ஜூன் 12ஆம் தேதி காவிரி படுகை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 108 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 588 கன அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் விடுமுறைக்கு பிறகு அரசு பள்ளிகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதால் மாணவர்களுக்கு இனிப்புகள், மலர்களை வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். கடந்த 2024-25ஆம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. தேர்வு முடிந்து விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் இன்று முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை பலூன்கள், இனிப்புகள், மலர்களை கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். 30ஆம் தேதி வரை பள்ளிகள் இயங்கும் நிலையில் மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. திருப்பூரில் நூல் விலையை 3 ரூபாய் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. பருத்தி வரத்து குறைவு மற்றும் நூல் தேவை அதிகரிப்பால் விலையை உயர்த்தியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக போதிய ஆர்டர்கள் இல்லாமல் மந்தமான வர்த்தக சூழல் காணப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு திருப்பூருக்கு ஏராளமான பின்னலாடை ஆர்டர்கள் வெளிநாடுகளிலிருந்து வரத் தொடங்கியுள்ளன. நூல் விலை குறைவாக இருந்ததால் ஏற்றுமதியாளர்கள் ஏராளமான ஆர்டர்களை பெற்று ஆரம்பகட்ட பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இத்தகைய சூழலில் நூல் விலையை உயர்த்தியிருப்பது பின்னலாடை நிறுவனங்களுக்கு ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது. ரகத்தின் அடிப்படையில் நூல் விலை கிலோ ஒன்றுக்கு 220 ரூபாய் முதல் 380 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் அனைத்து ரகங்களுக்கும் 3 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே வசூலிக்கப்படுவதாக சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பெண்ணலூர் சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே வசூலிக்கப்படுவதாக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி கால்வாய்க்கு அருகே மீன்பிடி தொழிலாளியின் உடல் அழுகிய நிலையில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாடத்தட்டு விளை பகுதியைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலாளியான சத்யா ஆல்வின் என்பவர் கடந்த 28ஆம் தேதி காணாமல் போனார். இந்நிலையில் வில்லுக்குரி கால்வாய் அருகே அவரது சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை லவ்டேல் மலை ரயில் நிலையத்தின் 117வது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. லவ்டேல் ரயில் நிலையத்தில் கேக் வெட்டியும் தோடர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடியும் கொண்டாடினர். அவர்களுடன் சேர்ந்து சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக நடனமாடினர். வனத்துறையினரின் மூலம் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது செஞ்சி ஒன்றியம் மலையரசன் குப்பம் காப்பு காட்டில் உள்ள 6 கிலோமீட்டர் சாலை சீரமைக்கப்படுமா என மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி, செஞ்சியில் இருக்கும் பிரச்சினைகள் எல்லாம் தமக்கு தெரியும் எனவும், வனத்துறையின் மூலம் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு 250 கோடி ரூபாயில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். புதிய சாலைகள் வேண்டுமென்றாலும் அனுமதி பெற்று அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி பதிலளித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 2 லாரி ஓட்டுநர்கள் சாலையில் வாகனங்களை நிறுத்தி சண்டையிட்டுக் கொண்டிருந்தபோது பின்னால் வந்த இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 6 பேர் காயமடைந்தனர். பொன்னாயூர் பெட்ரோல் பங்குக்கு அருகே 2 வாகனங்கள் மோதியதால் அவற்றின் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனங்கள் லாரி மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாயின. இந்த விபத்தில் சல்மான் என்பவர் உயிரிழந்தார். 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து சாலையில் வாகனங்களை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றித் திரியும் காட்டெருமைகளால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கொடைக்கானல் ஏரி அருகே உள்ள கீழ்பூமி பகுதியில் ஏராளமான காட்டெருமைகள் உலா வருகின்றன. பொதுமக்களை அச்சுறுத்தும் இந்த காட்டெருமை கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து கொடைக்கானல் வனவர் மதியழகனிடம் கேட்டபோது, சூழல் காப்பாளர்களை கொண்டு காட்டெருமைகள் கண்காணிக்கப்படும் என்று உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக செல்லும் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்து இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். முக்கிய சாலையாக உள்ள இப்பகுதியில் 5 ஆண்டுகளாக பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. இதுகுறித்து அருகே உள்ள சுங்கச்சாவடி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகளிடம் கேட்டபோது சாலை சீரமைக்கப்படும் என தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூருக்கு அருகே 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்று கூறி கிராம மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன இளந்தைக்குளம் கிராமத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாமல் தவித்து வருவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை 4 நிமிடங்களில் ஒருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவிலம்பாக்கம் வைத்தியலிங்கம் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்த இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து சத்தமில்லாமல் பைக்கை எடுத்துச் சென்றார். இதுகுறித்து மேடவாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரிசி மாங்காய் அறுவடை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் அறுவடையாகும் மாங்காய்கள் சேலம் மாங்காய் மண்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மே மாதத்தில் அனைத்து வகையான மாங்காய் அறுவடையும் தொடங்கும் என்று விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். பங்குனி மாத கிருத்திகையொட்டி திருத்தணி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொது தரிசன வழித்தடத்தில் 4 மணி நேரம் அவர்கள் காத்திருக்கின்றனர். பக்தர்கள் பலரும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வழிபாடு நடத்தினர். பெண்களின் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கான பத்திரப்பதிவு கட்டணம் இன்று முதல் 1 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்யும் வகையில் பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்.
அதனை செயல்படுத்தும் விதமாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. இதையடுத்து பெண்களின் பெயரில் வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துகள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பு வரை பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணம் 1 விழுக்காடு குறைக்கப்படும் என்ற சலுகை இன்று முதல் அமலாகி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். 2 பேர் படுகாயமடைந்தனர். திருவேங்கடபுரம் பகுதியில் மாலிக் பாஷா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் இவரது வாகனத்தின் மீது மோதியது. இதில் 3 பேர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மாலிக் பாஷா உயிரிழந்தார். 2 பேர் படுகாயங்களுடன் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் குறித்தும் எம்பி கனிமொழி குறித்தும் அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் பதிவிட்ட கோவையைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவில்பாளையத்தில் இருந்து இந்து முன்னணியைச் சேர்ந்த சிவா என்பவர் நண்பர் சந்திரசேகர் என்பவருடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதல்வர், திமுக எம்பி கனிமொழி, துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டவர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுகவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பான பணிகளை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார். அத்திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 89 விழுக்காடு கால்வாய் வெட்டும் பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் மீதமிருக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நிலமெடுக்கும் பணிகள் 96% முடிவடைந்ததாகவும் கரூர், திருச்சி மாவட்டங்களில் 8 சிப்பங்களாக பிரித்து 376 கோடி ரூபாய் மதிப்பீடு தயாரித்து அரசிடம் ஒப்புதல் பெறக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2 மற்றும் 3ஆம் கட்ட திட்டப் பணிகளை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் நிறைவேற்றாமல் விடமாட்டோம் என்றும் அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்தார். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது. ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிஷா, சத்தீஸ்கர், தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை காணப்படும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த காலகட்டத்தில் 10 முதல் 11 முறை வெப்ப அலைகள் நிலவும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை மற்றும் வெப்பம் தொடர்பான நோய்களை கையாள மருத்துவமனைகளை தயாராக வைத்திருக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. மாதந்தோறும் 1ஆம் தேதி சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைப்பது வழக்கம். அந்த வகையில் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 43 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டு 1921 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 5 ரூபாய் 50 காசுகள் குறைந்த நிலையில் தற்போது மேலும் குறைந்துள்ளது. அதே நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் புதிய பண்பாட்டு பறவைகள் மையம் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அவர் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவைகள் மையம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் 5 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மயிலம் கிராமத்தில் வன விலங்குகள் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார்.
ரேஷன் கடைகளில் கடந்த மாதம் பாமாயில் வழங்காதவர்களுக்கு இந்த மாதம் சேர்த்து வழங்குமாறு மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி கார்டுதாரர்களுக்கு பாமாயில் 1 லிட்டர் 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அனைத்து கார்டுதாரர்களுக்கும் வழங்க மாதம் 2 கோடி லிட்டர் பாமாயில் தேவை. இந்நிலையில் கடந்த மாதம் பாமாயில் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்டதால் 40% கார்டுதாரர்களுக்கு பாமாயில் விநியோகம் செய்யப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் மார்ச் மாதத்தில் பாமாயில் வழங்காதவர்களுக்கு ஏப்ரலில் சேர்த்து வழங்க அரசு உத்தரவிட வேண்டும் என்று குடும்ப அட்டைதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற தூக்க நேர்ச்சை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை விழா இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. மகப்பேறு இல்லாத தம்பதிகள் குழந்தை வேண்டியும் பிறந்த குழந்தைகள் நோயில்லாமல் வாழவும் அம்மனிடம் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். இதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் தேரில் 4 பேரை வில்லில் கட்டி அவர்களது கைகளில் குழந்தைகளை பிடித்தவாறு ஆலயத்தை சுற்றி வந்தனர். தூக்க நேர்ச்சை திருவிழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோருடன் பங்கேற்றுள்ளனர். திருச்சியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எப்படி கோவையிலே தந்தை பெரியார், சென்னையிலே பேரறிஞர் அண்ணா, மதுரையிலே முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமையவிருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்விக் கணக்குகளை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியிலே கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு சூட்டுவதற்கான அரசாணையை பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் முறையிலே நான் கேட்டு அமைகிறேன்.